ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிஎன்எஸ் உடைய டியூபர்குலோசிஸ் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, நமக்கு டியூபர்குலோசிஸ் பார்த்தீங்கன்னா பல்மோனரி சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும், ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்எஸ், அதாவது நமக்கு பிரைன், சிஎன்எஸில் தான் ஸ்பைனல் கார்டு வரும். ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்டை பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிவாஸ்டேட்டிங், அதாவது ரொம்ப மோசமான ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். டியூபர்குலோசிஸ் உடைய டிவாஸ்டேட்டிங் ஃபார்ம் தான் இந்த சிஎன்எஸ் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ நான் பல்மோனரி டியூபர்குலோசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே சொல்லியிருந்தேன், இது காஸ்டு பை தி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலை அப்படின்ற ஒரு பாக்டீரியானால் வருது. அதே போல் மைக்கோபாக்டீரியம் போவிஸ் அப்படின்ற பாக்டீரியானால் கூட வரும். ஓகே, இப்போ டோட்டலாக டியூபர்குலோசிஸ் இருக்குது அப்படின்னா அதில் 10% ஆஃப் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் இந்த சிஎன்எஸ் இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இது எதனால் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பல்மோனரி டியூபர்குலோசிஸ் வந்து அதுலேருந்து சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷனை மாதிரி இது வந்து சிஎன்எஸ் அஃபெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக இது வந்து சிஎன்எஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஓட்டோ மேஸ்டாரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? காது வழியாக போயிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு டியூபர்குலோசிஸ் வரும். ஓகே, இந்த டியூபர்குலோசிஸ் பார்த்தோம்னா டெவலப்பிங் வேர்ல்டில் ஒரு மார்பிடிட்டி காஸ் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசீஸாக இருக்குது. மார்பிடிட்டி அண்டு மார்டிலிட்டி, இப்போ டெத்தை காஸ் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா எபிடெமியாலஜியில் வரும். அந்த டிசீஸை பற்றி நம்ம படிக்கிறது. ஸோ எபிடெமியாலஜி அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, ஹெல்த் இந்த டிசீஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, அதே போல் அக்யூரன்ஸ் எங்கே அதிகமாக அக்யூர் ஆகுது, எந்த ஏஜ் குரூப் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது எபிடெமியாலஜி. ஸோ இது பார்த்தோன்னா மேல் ப்ரீடாமினன்ஸ், மேலுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கண்டிஷன். சிஎன்எஸ் அஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா மேலுக்கு அதிகமாகவே இருக்கும். இதுக்கு வந்து ஏஜ் குரூப் வந்து அதிகமாக கிடையாது, எல்லா ஏஜ் குரூப்லையுமே அஃபெக்ட் பண்ணுது. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா யங்கர் ஏஜ் 20 இயர்ஸுக்கும் கீழே இருக்காங்க இல்லையா, ஸோ அப்படி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் 60 to 70% ஆஃப் கேசஸ் இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே யங்கர் பீப்புளை தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அடுத்ததாக இதோடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்எஸ் டியூபர்குலோசிஸ் அதிகமாக வரும் அப்படின்றத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸுக்கு வரும். இது யங்கர் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா சில்ட்ரனுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அதே போல் ஆல்ரெடி ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டியூபர்குலோசிஸே உள்ளே வந்தால் கூட அதுக்கு அகென்ஸ்டாக இம்யூனிட்டி வேலை செய்யாது. ஸோ அது அப்படிங்கிறப்ப ஈஸியாக இவங்களுக்கு இந்த டியூபர்குலோசிஸ் வந்து சிஎன்எஸ் அஃபெக்ட் பண்ணும். அதே போல் மால் நியூட்ரிஷன், போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் இல்லை, அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்து போதுமான அளவுக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப அதனால் கூட நமக்கு ப்ராப்ளம் வரலாம். அதே போல் மியாஸ்லெஸ், ஸோ மியாஸ்லெஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மியாஸ்லெஸ் கண்டிஷன் வரப்போயும் நமக்கு ஈஸியாக இது வந்து அட்ராக்ட் ஆகும். அடுத்ததாக ஆல்கஹால் கன்சப்ஷன் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஆல்ரெடி டியூமர், கேன்சரஸ் டியூமர், மெலிக்னன்சி ஏதாவது இருக்குது அப்படின்னாலோ, அல்லது அவங்க அதிகமாக இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப இம்யூன் சப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது போய் சிஎன்எஸ்ஸை அஃபெக்ட் பண்ணிவிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டிபி வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த சிஎன்எஸ் டிபி நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சிஎன்எஸ் டிபி, சிஎன்எஸ் டியூபர்குலோசிஸை இன்ட்ரா ஆக்சியல் அண்டு எக்ஸ்ட்ரா ஆக்சியல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஆக்சியல், இன்ட்ரா ஆக்சியல் டியூபர்குலோசிஸ். ஓகே, இதில் இன்ட்ரா ஆக்சியல்னால் என்ன அப்படின்னா பிரெயின் பேரண்ட் கைமாக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அது இன்ட்ரா ஆக்சியல். ஓகேவா? அதுவே அந்த பிரெயினுக்கு அவுட் சைடில் இருக்குது அப்படிங்கிறப்ப அது எக்ஸ்ட்ரா ஆக்சியல். பிரெயின் பேரண்ட் கைமாக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரா ஆக்சியல். ஓகேவா? ஸோ இப்போ இன்ட்ரா ஆக்சியலில் பார்த்தோம்னா நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தோம்னா ஃபோக்கல் டியூபர்குலோஸ் செரிப்ரைட்டிஸ், செரிப்ரம் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் கைமாக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் டியூபர்குலோஸ் செரிப்ரைட்டிஸ் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஆக்சியலில் வரும். அதே போல் டியூபர்குலோசஸ் ரோம் என்செஃபலைட்டிஸ், டியூபர்குலோசஸ் என்செஃபலோபதி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா ஆக்சியலில் வரும். ஓகேவா? ரோம் என்செஃபலைட்டிஸ், அதே போல் என்செஃபலோபதி. அடுத்ததாக டியூபர்குலோமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ டியூபர்குலோமா அப்படிங்கிறது நமக்கு கிரானுல் செல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டியூமர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ டியூபர்குலோசஸ் கிரானுலோமா அப்படின்னு சொல்லலாம், அல்லது டியூபர்குலோமா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஆக்சியலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரைன் பேரண்ட் கைமாக விட்டு வெளியே வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா டியூபர்குலோசஸ் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டியூபர்குலோசஸ் மெனிஞ்சைட்டிஸ், அதே போல் டியூபர்குலோசஸ் டாகி மெனிஞ்சைட்டிஸ். இதில் மெனிஞ்சைட்டிஸை நம்ம லெப்டோ மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். டியூபர்குலோசஸ் மெனிஞ்சைட்டிஸில் லெப்டோ மெனிஞ்சைட்டிஸ். ஓகே, இந்த சிஎன்எஸ் டியூபர்குலோசிஸில் பார்த்தோம்னா டிசீஸ் எங்கே டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைன் அல்லது ஸ்பைனல் கார்டு அல்லது மெனிஞ்சஸ், இந்த 3 பார்ட்டாக ஒரு சின்ன ஃபோக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃபோக்கை நம்ம ரிச் ஃபோக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராப்லெட்லேருந்து வருது அப்படின்னு வச்சுக்கலாம். டியூபர்குலோசிஸ் ட்ராப்லெட்லேருந்து வருது. ஓகே, ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக மெனிஞ்சஸை போய் ரீச் பண்ணிட்டாங்க. மெனிஞ்சஸில் ஃபோக்கஸ் வச்சுட்டாங்க, ரிச் ஃபோக்கஸ்
ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா சப்அரக்னாய்டு ஸ்பேஸை ரப்ச்சர் பண்ணி விடும். ரப்ச்சர் த சப்அரக்னாய்டு ஸ்பேஸ், எஸ்சிஐ ஸ்பேஸ்ன்னு எழுதுகிறேன். ஸோ இதனால் நமக்கு 3 ப்ராப்ளம் நடக்கும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அதசென்ஸ் அப்படின்னா அட்டாச்மெண்ட், தேவையில்லாத அட்டாச்மெண்ட்ஸ் நடக்கும். அடுத்ததாக வாஸ்குலைட்டிஸ், நமக்கு பிளட் வெசல்ஸில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அடுத்ததாக என்செஃபலைட்டிஸ், நமக்கு பிரெயினில் பார்த்திங்கன்னா செரிப்ரல் எடிமா, இன்ட்ராக்ரைனியல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் என்செஃபலைட்டிஸில் நடக்கும். ஸோ தேவையில்லாத இடத்துல அட்டாச்மெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரக்ட் ஆகலாம். அதனால் ஹைட்ரோசெஃபலஸ் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிரேனியல் நர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம், கிரேனியல் நர்வ்ஸு. அதே போல் ஸ்டெனோசிஸ், நமக்கு பிளாக்கேஜ் அதிகமாக நடக்கும் அது சென்ஸில். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஃப் பிளாக்கேஜ் நடக்கலாம், நர்வ் பிளாக்கேஜ் நடக்கலாம், அதே போல் ஆர்ட்ரி பிளாக்கேஜ் நடக்கலாம், செரிப்ரல் பிளாக்கேஜ்லாம் நடக்கலாம். ஓகே, அதுவே வாஸ்குலைட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பிளட் வெசல் வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் பிரெயினே போதுமான அளவுக்கு பிளட் சப்ளை கிடைக்காது. ஸோ ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரியான பிளட் சப்ளை இல்லாதனால வரக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் இங்கே வரும். ஸோ இப்படி தான் நமக்கு நார்மலாக ஒரு பாக்டீரியா உள்ளே வந்துச்சு, மெனிஞ்சஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேவா? மெனிஞ்சஸ்ன்னு மட்டும் இல்லை, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்கு டைரெக்டாக கூட வரலாம். எங்கே வந்தாலும் ரிச் ஃபோக்கஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேப்பா, இப்போ நம்ம இன்ட்ராஆக்சியல் பார்த்தோம் இல்லையா? இன்ட்ராஆக்சியல் அப்படின்னா அந்த பேரண்ட் கைமாக்குள்ளே, பிரெயினோட பேரண்ட் கைமாக்குள்ளே வர்றது. ஸோ அங்கே வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு என்செஃபலைட்டிஸ் இந்த மாதிரிலாம் காசு ஆகும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா பேரண்ட் கைமாவில் வந்துச்சு அப்படின்னா மெனிஞ்சைட்டிஸ், டியூபர்குலோசிஸ் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லணும் இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் பற்றி தனியாக கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ டியூபர்குலோஸ் மெனிஞ்சைட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக நர்வஸ் சிஸ்டத்தில் நடக்கக்கூடியது. ஓகேவா? இது மெனிஞ்சஸை போய் அஃபெக்ட் பண்ணும். இதுலேயே 2 டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ காமனாக வரக்கூடிய டைப் அப்படின்னா லெப்டோ மெனிஞ்சைட்டிஸ். ஸோ நமக்கு நார்மலாக டியூபர்குலோஸ் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னாலே லெப்டோ மெனிஞ்சைட்டிஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ரேர் அப்படிங்கிறனால இதையே நம்ம மேஜராக வச்சுக்குவோம். ஸோ டியூபர்குலோஸ் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னாலே லெப்டோ மெனிஞ்சைட்டிஸ் தான். அடுத்ததாக பேகி மெனிஞ்சைட்டிஸ், இது பார்த்திங்கன்னா ரேரான ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம், ரேர். ஓகே, இப்போ நமக்கு டியூபர்குலோஸ் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா மெனிஞ்சஸை போய் அஃபெக்ட் பண்ணுது. அதனால தான் இதை டியூபர்குலோசஸ் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பர்டிகுலராக எந்த ஏஜ் குரூப் அஃபெக்ட் பண்ண அப்படின்னா 0 to 4 years ஆஃப் ஏஜில் இருக்கக்கூடிய சைல்டுஹுட்டை தான் இந்த டிசீஸ் போய் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? அடல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இது போய் அஃபெக்ட் பண்ணுது. அடல்சன்ஸ்லாம் 1-2 கேசஸ் தான் இருக்கும். அதே சைல்டுஹுட் கேசஸ் பார்த்தோன்னா நிறையவே இருக்கும். ஓகே, இதில் இன்ஃபெக்ஷன் எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சப்அரக்னாய்டு ஸ்பேஸுக்கு போகிறாங்க. ஓகேவா? சப்அரக்னாய்டு ஸ்பேஸுக்கு போயிட்டு அதே போல் பிரெயின், சப்அரக்னாய்டு ஸ்பேஸ் பார்த்தோன்னா பிரெயினுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதுக்குள்ளே தான் சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடும் இருக்கும். அதே போல் செரிபெல்லம் கீழே இருக்கு இல்லையா? நமக்கு மேலே செரிப்ரம் இருக்கும், கீழே செரிபெல்லம் இருக்கும். செரிபெல்லமில் பெடங்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பெடங்கல்ஸ்க்கு இடையில இன்டர்பெடங்குலர் ஃபோஸா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். ஸோ அந்த ஏரியாலலாம் போய் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுவாங்க. இது லெப்டோமெனிஞ்சைட்டிஸ். சரிப்பா, இது செரிப்ரமை போய் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னா அது பார்த்தோன்னா அன்காமன். செரிப்ரம் ஹெமிஸ்பியரை அஃபெக்ட் பண்ணுறது அன்காமனாக இருக்குது. இவங்க டேரெக்டாக இன்டர்பெடங்குலர் ஃபோர்ஸாக போயிட்டு செரிபெல்லத்தை தான் அஃபெக்ட் பண்ணுறாங்க, செரிப்ரம் அஃபெக்ட் பண்ணலை. ஓகே, அதுவே பேகி மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரேர் அப்படின்னு சொன்னோமையா? ஸோ இது பார்த்தோன்னா எங்கே அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா டியூராமேட்டர் இன்வால்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது பேகி மெனிஞ்சைட்டிஸ். டியூராமேட்டர் இன்வால்மெண்ட் இல்லை, சப்அரக்னாய்டு ஸ்பேஸ் அதே போல் இன்டர்பெடங்குலர் ஃபோர்ஸாக செரிபெல்லம் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது லெப்டோமெனிஞ்சைட்டிஸ். ஸோ இது இல்லாமல் நமக்கு கேவர்னஸ் வீனஸ் சைனஸ் அப்படின்னு ஒரு பார்ட் நம்ம பிரெயினில் இருக்கும். ஓகேவா? வெயின்ஸ்லாம் அதிகமாக வந்து போகிற இடம். ஓகேவா? ஸோ கேவர்னஸ் வீனஸ் சைனஸ். அதே போல் கிரேனியல் ஃபோஸா டென்டோரியல் நாச், இந்த டென்டோரியம் ரீஜன், இந்த ஏரியாலலாம் இன்ஃபெக்ஷன் இருக்கும் இந்த பேகி மெனிஞ்சைட்டிஸில். ஓகே, இப்போ இந்த டிபி மெனிஞ்சைட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். அடுத்ததாக எக்ஸுடேஷன் அப்படின்னா நமக்கு பிளட்டாக இருந்தாலும் சரி, சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா லீக் ஆகி வெளியே வருது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம எக்ஸுடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு ஹைட்ரோசெஃபலஸ் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். அதே போல் வாஸ்குலைட்டிஸ், நமக்கு பிளட் வெசல் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேம் ஆகும். ஓகேவா? ஏன்னா அங்கேயும் இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்க எல்லா சைட்லேயுமே இன்ஃப்ளேம் ஆகுமா? ஸோ அதே மாதிரி நமக்கு வாஸ்குலர் ஏரியாவும் இன்ஃப்ளேம் ஆகுது. ஸோ வாஸ்குலர் ஏரியா இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இன்ஃபாக்ஷன் ஆகும். இன்ஃபாக்ஷன் அப்படின்னா நமக்கு ஸ்பைனல் கார்டு, பிரெயின் இந்த ரெண்டுக்கும் போக வேண்டிய பிளட் வெசல்ஸ் இன்ஃபாக்ஷன் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே பிளட்டு போகாது. அதனால் நமக்கு ஸ்ட்ரோக் வரலாம். அடுத்து ஸ்பைனல் கார்டு பார்த்திங்கன்னா பேரலைசிஸ் கொண்டு போகலாம். ஓகே, இதில் ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம்னா ஃபீவர், லெத்தார்ஜி அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லேசியாக
என்னடா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் ஃபஸ்ட் சைன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அப்படி தான் இருப்பாங்க. செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தோம்னா கன்ஃபியூஷன் கொஞ்சம் இருக்கும். அதே போல் கிரேனியல் நர்வ் பேரசிஸ் இருக்கும். கம்ப்ளீட் பேரலைசிஸ் இருக்காது, பேரசிஸ் கொஞ்சமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே போல் மெனிஜிசியம், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மெனிஜஸ் லேயர் இருக்கும், வாஸ்குலைட்டிஸ்லாம் இருக்கும். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா கோமாவுக்கு போயிடுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி 3 ஸ்டேஜஸ். ஸோ இதை வந்து ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயே நம்ம முடிஞ்ச வரைக்கும் டயக்னோஸ் பண்ணணும். அப்படி இல்லையா மிடில் ஸ்டேஜ் இங்கேயாவது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, கோமாவுக்கு போயிடுவாங்க. ஸோ டிபி மெனிஞ்சைட்டிஸோடைய அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் கோமா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்செட் ஆகும்போது அந்த டிசீஸ் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஜிசெட்ஸ்லாம் வரும். அதே போல் இன்வாலன்ட்ரி மூமெண்ட், கோரியா, மயோக்ளோனஸ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காட்டும் 10% பீப்புளுக்கு. ஓகே, இந்த மெனிஞ்சைட்டிஸை நம்ம ட்ரீட்டே பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் 1 டெவலப் ஆகிட்டே போயிட்டு டெத்தில் கூட போய் முடியலாம். ஸோ இது இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ஹைட்ரோசெஃபலஸ், டிமென்சியா, பிளைண்ட்னஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வரும். டிமென்சியா அண்டு பிளைண்ட்னஸ். ஓகே, இப்போ நமக்கு டியூபர்குலோசிஸ் மெனிஞ்சைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி டெஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அனீமியா இருக்கும், லியூகோசைட்டோசிஸ், அதாவது ஆர்பிசி கம்மியாக இருந்துச்சுன்னா அனீமியா, அதே போல் டபிள்யூபிசி கம்மியாக இருக்குது அப்படின்னா டபிள்யூபிசி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஆர்பிசி கம்மியாக இருக்கும் அனீமியா, அதே சமயம் டபிள்யூபிசி அதிகமாகிடும். ஏன் அப்படின்னா அங்கே இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் டபிள்யூபிசி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம பார்க்குறப்ப தெரியக்கூடியது. அதே போல் ஹைப்போநெட்ரீமியா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா ஏடிஹெச் செக்ரேஷன் பார்த்திங்கன்னா இங்கே ப்ராப்ளம் ஆகிறதுனால நமக்கு ஹைப்போநெட்ரீமியா வருது. ஹைப்போநெட்ரீமியா அப்படிங்கிறது எலக்ட்ரோலைட்டோடைய அப்நார்மாலிட்டி. ஓகேவா? ஸோ நமக்கு ஏடிஹெச் ஆன்டி டயோட்டிக் ஹார்மோன் நார்மலாக இருந்தால் தான் நமக்கு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது பிரச்சனை ஆகிறதுனால நமக்கு எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டி க்ரியேட் ஆகுது. ஓகே, அடுத்ததாக சிஎஸ்எஃப், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்? ஸோ ப்ரோட்டீன், எலிவேட்டட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். இப்போ லம்பார் பங்க்சர் பண்ணி பார்த்தோன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் எலிவேட் ஆகிருக்கும். அதே போல் கல்ச்சர் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அதில் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா 100% தெரியாது. பட் 50 to 80% நமக்கு தெரியும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஓகே, இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதே போல் சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் இதெல்லாம் நமக்கு ஹைட்ரோசெஃபாலஸ் இருக்கா அல்லது உள்ளே எங்கே இன்ஃப்ளமேஷன் இருக்குது, சப்பார்கனைட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். ஓகே, இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐயில் ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி தெரியும். ஓகேவா? எந்தெந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு இதுவும் ஒரே மாதிரி தெரியும் அப்படின்னா வைரல் மெனிஞ்சோ என்செஃபலைட்டிஸ். ஸோ இந்த கண்டிஷனும் இந்த டிபி மெனிஞ்சைட்டிஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியும். ஸோ டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் இதுக்கு நம்ம பண்ணணும். அதே போல் குரோனிக் மெனிஞ்சைட்டிஸ் இந்த கண்டிஷனும் இந்த டிபி மெனிஞ்சைட்டிஸும் ஒரே மாதிரி தெரியும். குரோனிக் எப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கிறது. ஓகே, அடுத்ததாக மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலே இது கண்டிப்பாக க்யூர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இது க்யூர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலாக ட்ரக்ஸ் கொடுத்து நமக்கு அந்த சிம்டம்ஸை கம்மி பண்ணலாம். அந்த ட்ரக்ஸ் என்னென்ன கொடுப்போம்னா ஐசோனியசைட், ரிசம்ஃபிசைன் இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸ்ட்ரிப்டோமைசின் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி கொடுக்குற மாதிரி வரும். டெய்லி ட்ரக்ஸ் கண்டினியூவாக எடுக்கிற மாதிரி வரும். ஒரு 6 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராதீக்கல் தெரப்பி. தீக்கா ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுக்கும் மெனிஞ்சஸுக்கும் இடையில, இப்போ சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடுக்கும் இடையில இருக்கிறது தான் நம்ம தீக்கா ரீஜன். சிம்பிளாக வச்சுக்கிட்டிங்கன்னா சிஎஸ்எஃப்பையும் செரிப்ரல் கார்டையும், இப்போ ஸ்பைனல் கார்டு, சாரி அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓகேவா? ஸ்பைனல் கார்டு அண்டு சிஎஸ்எஃப் ரெண்டு கடையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தீக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோமைசின் டேரெக்டாக உள்ளே போயிடும். ஸோ டெய்லியும் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அதே போல் ஸ்டீராய்டு தெரப்பி, ஒரு சில ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி இது பண்ணுறதுனால நமக்கு அந்த சிம்டம்ஸ் ஹியரிங் லாஸு, அதே போல் நியூராலஜிக்கல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, மோட்டாலிட்டி இருக்குது அப்படின்னா ஸோ மோட்டாலிட்டி ரேட்லாம் கம்மி பண்ணி விடும். இதெல்லாம் எப்போ இந்த ஸ்டீராய்டெலாம் எப்போ நம்ம கொடுக்கணும்னா ஹெச்ஐவி இல்லை, ஹெச்ஐவி நெகட்டிவ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மற்ற சிம்டம்ஸ் குறைக்கிறதுக்காக ஸ்டீராய்டு தெரப்பி கொடுக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு டிசீஸும் இருக்குது, டியூபர்குலோமா அப்படின்னு சொல்லுவோம். டியூபர்குலோமா அப்படிங்கிறது கிரானுல் செல்ஸில் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். கிரானுல் செல்ஸ்லாம் பார்த்தோன்னா டியூமர் மாதிரி இருக்கும். அதனால தான் இதை ஓமா அப்படின்னு சொல்கிறோம், கிரானுலோமா. ஓகேவா? இன்ட்ராக்ரேனியல் டியூபர்குலோஸ் கிரானுலோமா.
ஸோ இது வந்து ஒரு டியூமர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதில் என்னென்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிதீலாய்ட் செல்ஸ் அண்டு மேக்ரோஃபேஜஸ் இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா மைக்கோபாக்டீரியமும் சேர்ந்துருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய செல்ஸ் வந்து டெத் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. ஹிஸ்டாலஜிக்கலாக நிறைய செல்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ரோசிஸுக்கு போகும். நார்மலாக எபிதீலாய்ட் செல்ஸும் மேக்ரோஃபேஜஸ் இருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு மைக்கோபாக்டீரியமும் உள்ளே வந்து நமக்கு ஒரு சில பிரச்சனைகளை உண்டாக்குறதுனால செல்ஸ் அண்டர்கோ டெத்து. ஸோ இது எங்கெங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா செரிப்ரல் ஹெமிஸ்பியரையும் அஃபெக்ட் பண்ணும், செரிபெல்லத்தையும் அஃபெக்ட் பண்ணும், பிரைன் ஸ்டெம்மையும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ எல்லா ரீஜன்ஸ் ஆஃப் த பிரைனையும் அஃபெக்ட் பண்ணும். செரிப்ரம், செரிபெல்லம், பிரைன் ஸ்டெம். ஓகேவா. இது பார்த்திங்கன்னா மெனிஞ்சைட்டிஸ் கூட சேர்ந்தும் வரும். டியூபர்குலோஸ் மெனிஞ்சைட்டிஸ் கூட சேர்ந்து வரும், அல்லது அது இல்லாமல் தனியாக கூட வரலாம். ஓகேவா. ஸோ இந்த டியூபர்குலோமாக்கும் பார்த்தோன்னா சீசர், ஹெட் ஏக், அதே போல் நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா. இது இல்லாமல் பப்பில் எடிமா, நம்மளுடைய பப்பில் எடிமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்டிக் டிஸ்க் பார்த்திங்கன்னா ஸ்வெல்லிங் ஆகிறதா நம்ம பப்பில் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹெட் ஏக்கு எல்லாமே வரும். ஓகே. இந்த டியூபர்குலோமாக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி டியூபர்குலோஸ் தெரப்பி தான். ஓகே. அடுத்தது இந்த டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னால இன்னொரு வரக்கூடிய டிசீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாட் டிசீஸ். இதை பார்த்திங்கன்னா டியூபர்குலோஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம்.